ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தான் உங்கள் பிரணவ். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு சிம்பிள் 3x3 க்யூபை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு சொல்லித்தர போகிறேன். இப்போ ஒரு அன்ஸ்கிராம்பிள்டு க்யூபாக இருக்குல்ல, இது ஒரு எல்லா சைட்ஸுமே சால்வ் பண்ண மாதிரி ஒரு க்யூபாக மாறும். அது எப்படி நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அது மட்டும் இல்லாமல் நான் பண்ணும்போது நீங்கள் ஜஸ்ட் அந்த வீடியோ பார்க்காம நீங்கள் என்ன பண்ணலான்னா, நீங்களும் ரூபிக்ஸ் க்யூப் அதை எடுத்துகிட்டு நீங்களும் எங்களோட சேர்ந்து பண்ணலாம். ஏன்னா நான் பண்ணும்போது உங்களுக்கு டைம் தருவாங்க பண்ணுறதுக்கு. ஃபார்முலாஸ் இதெல்லாம் அவரால் மெமரைஸ் பண்ணுறது நீங்கள் பண்ண தான் வரும் அது. ஸோ பார்த்துட்டு திருப்பி பண்ணணுன்னா கஷ்டம் உங்களுக்கு. ஸோ பார்க்கவும் நான் பொறுமையாக பண்ணுறேன். அப்படியே நீங்களும் பார்த்து பண்ணிடுங்க. ஓகே, இன்னும் என் சேனல்ஸ்க்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, வாங்க உள்ளே போகலாம். ஓகே, ஸோ இப்போ நான் பார்த்தீங்கன்னா நான் கேமரா சேஞ்ச் பண்ணிட்டேன். ஏன்னா இப்போ நான் எப்படி பண்ணி காட்டினா தான் உங்களுக்கு கொஞ்சம் அது கிளியராக தெரியும். இல்லைனா உங்களுக்கு ஆப்போசிட் வெளில தெரியும். ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு என்னென்னு சொல்லி தந்துடுறேன். இதுதான் சென்டர். ஓகேவா? சென்டரை நம்மளால் என்றைக்குமே மாற்ற முடியாது. எப்போவுமே சென்டர் ஒரே மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம மற்ற கலர்ஸ் அதுக்குள்ளே கொண்டு வரணும். அடுத்து இதெல்லாம் எட்ஜஸ் பாருங்கள். இது எல்லாமே எட்ஜஸ்ஸு, இது எல்லாமே கார்னர்ஸ். ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணால் இது மாதிரி ஒயிட் எட்ஜஸ் இருக்குல்ல, அது எல்லாமே நம்ம எல்லோ கலருக்கு, அதாவது இந்த சென்டருக்கு கொண்டு வரணும். ஏற்கனவே ஒன்று இருக்குது, நம்ம மீதிலாம் கொண்டு வந்துடலாம். இங்கே ஒன்று டேரெக்டாக இருக்குது, ஆனால் மேலே ஓப்பன் இதாகும். ஸோ இது நம்ம இப்படி பண்ணிட்டு 1 2 வந்துருச்சா மேலே. இப்போ அதே மாதிரி தான் இங்கே 1 2 வந்துருச்சா. இப்போ அடுத்த பீஸ் எங்கேன்னு தெரியலாமா? இங்கே இருக்குது. இது அப்படின்னா நம்ம வச்சுருங்க. இப்படி வச்சு ஒரே ஒரு மேலே தள்ளோன்னா மேலே வந்துடும். ஓகே, ஃபர்ஸ்ட் சால்வ்டு. என்ன பண்ண போகிறோன்னா, இந்த கலர்ஸ் மேட்ச். இப்போ ஒயிட்டு கீழே ப்ளூ இருக்குது மேட்ச் அதை அப்படியே 180 டிகிரி டேர்ன் பண்ணுங்கள். எல்லா கலர்ஸும் கரெக்டாக மேட்ச் ஆகிடுச்சுன்னா டேர்ன் பண்ணுங்கள். எல்லா கலர்ஸும் ஆட்டோமேட்டிக்காக எங்கே மேட்ச் ஆகி தான் இருக்குது. ஸோ நான் அப்படியே பண்ணிடுவேன். அப்படியே இது ரெட்டாக இது அப்படியே. ஸோ பண்ணியாச்சா, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் சால்வ்டு. அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, இந்த கார்னர்ஸை நம்ம சால்வ் பண்ண போகிறோம். கார்னர் சால்வ் பண்ணும்போது என்னென்னா, இந்த இடம் இருக்குல்ல, இந்த ஒயிட் பீஸ் இங்கே இருக்குது, அதுக்கு மேலே இந்த இடத்துல ஆரஞ்ச், இந்த சைடில் க்ரீன். அப்போ ஆரஞ்சு க்ரீன் எங்கே இருக்குன்னு தெரியலாமா? க்ரீனு ஆரஞ்ச் வந்துருச்சா. இப்போ நான் பண்ணுறதை நல்லா பார்த்துட்டு நீங்களும் அப்படியே பண்ணுங்கள். மேலே தள்ளணும், லெஃப்ட்டு, கீழே, ரைட். பண்ணியாச்சா? இதே மாதிரி தான் இருக்கும். இதே மாதிரி ரெட்டு க்ரீன் இங்கே இருக்குது, அதே தான் 1 2 3 4. அடுத்து அதே மாதிரி ப்ளூ ரெட்டு இங்கே ரெண்டுமே இருக்குது, அதை பண்ணிடலாம். 1 2 3. அடுத்து லாஸ்ட்டு இது லெஃப்ட் சைடில் இருக்குது. லெஃப்ட் சைடில் நம்ம எப்படி பண்ணுறோன்னு கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. மேலே, ரைட்டு, கீழே, லெஃப்ட். பார்த்திங்கன்னா ஒயிட் சால்வ்டு, ஃபஸ்ட்டு லேயரும் சால்வ்டு. இப்போது செகண்ட் லேயர் நம்ம பண்ணலாம். இப்போ செகண்ட் லேயர் பண்ணும்போது இந்த இடத்துல ஆரஞ்சு, மேலே ப்ளூ. கரெக்டாக ஃபஸ்ட்டு ஆரஞ்சுக்கு தரலாமா? ஆரஞ்சு வந்துருச்சா. ப்ளூ இந்த பக்கம் இருக்குது, இந்த பக்கம் இருக்குது. அப்போ ப்ளூ இந்த பக்கம் ரைட் சைடில் இருந்துச்சு, நம்ம லெஃப்ட் சைடில் தான் நம்ம ஃபஸ்ட்டு தள்ளணும். ஸோ ஃபஸ்ட்டு லெஃப்ட் சைடில் இப்படி பிடிச்சி இப்படி தள்ளணும். ரைட் சைடில் இருக்க அப்படி லெஃப்ட் சைடு. அப்புறம் ரைட் ஆக்ஷன் பாருங்கள் நல்லா. 1 2 3 4. இப்போ க்யூபை இப்படி இருக்கிறது இப்படி திருப்பிட்டு இப்போ லெஃப்ட் சைடில் சிக்னல் பண்ணணும். 2 3. இப்போ அதே மாதிரி எல்லாத்துக்கும் பண்ணோம். இந்த சில பீஸ்லாம் இங்கே நடுவில் இது மாதிரி சில பீஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் பண்ணுற அது ஆல்கரிதமை சும்மா இப்படி பண்ணிவிட்டா அது வெளில வந்துடும். ஸோ பீஸ் வெளில வந்துருச்சா. இப்போ ரெட்டு ப்ளூ இந்த பக்கம் இருக்கா. அப்போ ரைட் சைடு தள்ளணும். ரிசல்ட்டு 1 2 3 4. இந்த பக்கம் திரும்பி 1 2 3 4. அதே மாதிரி தான் ரெட்டு க்ரீன் ரைட் சைடு இருக்க லெஃப்ட் சைடு தள்ளணும். 1 2 3 4. லெஃப்ட் சைடு திருப்பி 1 2 3 4. தள்ளியாச்சா. இப்போ லாஸ்ட் பீஸ் இங்கே மாட்டின்னு இருக்குது, அதை மட்டும் ஒரு நிமிஷம் எடுத்துடுறேன். ஓகே, க்ரீனு மேலே ஆரஞ்சா. இப்போ க்ரீன் லெஃப்ட் சைடு தள்ளிட்டு ஏன்னா ரைட் சைடு ஆரஞ்சு இருக்குது, அதே மூவ்ஸ் தான். செகண்ட் லேயர் சால்வ்டு. இப்போ டாப் லேயர் ஏற்கனவே சால்வ் பண்ணியிருக்கு. ஆனால் உங்களுக்கு ஒரு வேளை எப்படி சால்வ் பண்ணும் அப்படின்னு தெரியணுன்னா நான் பண்ணுற பாருங்கள். இந்த ஆல்கரிதம் பண்ணுங்கள். இதுதான் இந்த ஆல்கரிதம். நல்லா பாருங்கள். இப்போ எனக்கு வந்துருச்சு வெளில. நல்லா நான் பண்ணி கட்டுறேன். நல்லா பாருங்கள். இப்போ இந்த கிராஸ் தான் வந்திருக்கு. இப்போ இன்னொன்று ஒன்று வரணும். திருப்பி அதே ஆல்கரிதம் பார்த்தீங்களா, இது ஆயிடுச்சா. ஸோ இப்போ அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இடத்த சால்வ் பண்ண போகிறோம். அதாவது ரெட்டுனா ரெட் இங்கே, ப்ளூனா ப்ளூ இங்கே, ரெண்டு தான் இருக்குது, மீதி 2 வேணும். கரெக்டாக. அப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு க்ரீன் எங்கே இருக்குது தெரியலாம். க்ரீன் வந்துருச்சா. இப்போது
இருந்துச்சா? இப்போ அது இப்போ க்ரீன் மட்டும் தான் கரெக்டாக இருக்கணும். மீதி ப்ளூ ஆரஞ்சு ரெட்டு ப்ளூவு ஆரஞ்சு ரெட்டு ரெண்டும் மேட்ச் ஆகலையா? அப்போ க்ரீன் மட்டும் தான் இருக்கா. அப்போ என்ன பண்ணுவோன்னா நல்லா பாருங்கள். பண்ணுங்க சால்வ் ஆகிடுச்சா? ஒரு நாள் சால்வ் ஆகலாம். நீங்கள் இன்னொரு தடவை பண்ணுவீங்க. 2 தடவை பண்ணால் வந்துடும், இல்லை ஒரு தடவை பண்ணால் வந்துடும். ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் பண்ணதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்பு கொஞ்சம் பார்த்து பண்ணோம் கொஞ்சம். ஓகே, இப்போ நீங்கள் இந்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணுன்னா பாருங்கள், இப்போ ஆரஞ்சு க்ரீனு இருக்கா? க்ரீன் ஆரஞ்சு கரெக்டாக இருக்கா? அப்போ இந்த பீஸ் ரைட் சைடில் வச்சுக்கோங்க. என்ன பண்ணுறீங்கன்னா லெஃப்டில் தள்ளுங்க, லெஃப்டில் தள்ளுங்க. சால்வ் ஆயிடுச்சான்னு பாருங்க. இல்லை. அப்போ இன்னொரு தடவை பண்ணி பாருங்க. சால்வ் ஆயிடுச்சா? சூப்பர், சால்வ் ஆயிடுச்சு. பீஸ் சால்வ் ஆயிடுச்சு. ஆனால் அந்த பீஸ் மட்டும் கொஞ்சம் டில்ட் பண்ணும். டில்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. பாருங்கள் பாருங்க, இப்போ எல்லோ பீஸ் இங்கே மேலே வந்துருச்சா? அப்போ நீங்கள் என்ன பண்ணால் க்யூப் இப்படி திருப்பக்கூடாது. இந்த டாப் லேயரை மட்டும் இப்படி திருப்பணும். இப்படி திருப்பி அதே பண்ணுறேன். அந்த எல்லோ பீஸு எல்லோ பக்கத்துக்கு வர வரைக்கும் பண்ணணும். இந்த மெத்தடை வந்துருச்சா? இப்போ இதை மட்டும் திருப்பி அதே தான். நான் கொஞ்சம் வேகமாக பண்ணுறேன். வந்துருச்சா? இப்போ அடுத்து லாஸ்ட். இப்போ பண்ணிங்கன்னா க்யூ சால்வ் வரும். இந்த லேயரில் தான் நிறைய பேர் தப்பு பண்ணுவாங்க. ஸோ பார்த்து பண்ணுங்கள். இதை மூவ் பண்ணிங்கன்னா அவ்வளோதான், க்யூ சால்வ். இது ரொம்ப சிம்பிள் டாக்டிக். இந்த சி மெத்தட்னு சில பேர் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஈஸி ரொம்ப சிம்பிளான மெத்தட் இது. ஸோ இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அதான் ஃப்ரெண்ட்ஸ், இது ரொம்ப சிம்பிள். இது பேர் தான் சி மெத்தட். நீங்கள் உங்களுக்கு வேலை புரியலன்னா நீங்கள் வீடியோவை இன்னொரு தடவை நீங்கள் போட்டு கூட பார்க்கலாம். இல்லை ஸ்லோ மோடில் போட்டு பார்க்கலாம். மேபி சில ஸ்டெப்ஸை நான் கொஞ்சம் தெரிஞ்சதுனால கொஞ்சம் லைட்டாக அந்த ப்ராக்டிஸில் வேகமாக வந்திருக்கலாம். அதை நீங்கள் வேணால் ஸ்லோவாக இன்னொரு தடவை போட்டு பார்த்து கொஞ்சம் தெளிவாக லேர்ன் பண்ணிக்கலாம். இந்த மெத்தட் நான் ஃபஸ்ட் டைம் லேர்ன் பண்ணும்போது நான் பண்ணேன். ஆனால் ஃபஸ்ட் டைமே வரல. ஆனால் நான் 2-3 தடவை பண்ணும்போது அந்த ஐடியா கிடச்சி இந்த ஃபார்முலாஸ்லாம் எனக்கு மெமரைஸ் ஆகி நான் இதை பண்ணிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கும் ரூபிக்ஸ் கியூப் பண்ண வரும். ஸோ இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணுங்கள். இந்த சேனல்ஸு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணி ஆன் பண்ணிடுங்க. தேங்க்யூ.